நரை வந்த பிறகே பிடிக்குது கடலை. நரை வந்த பிறகே புரியுது உலகை. இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். எனவே அவர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதனால் நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை கூட கொடுப்பதில்லை. அதெல்லாம் ஏனோ தானோ என்று ஏதாவது சிறிய தண்டனை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை ஊழலை நினைச்சதை செய்ய வழியை செயல்படுத்தினாலே ஊழலில் ஈடுபடுபவர்கள் அவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அரசாங்க பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு பணியாற்றுகின்ற அரசு பணியாளராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அந்த நம்ம சொன்னது போல தண்டனை குறைவாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்தோம். தண்டனை அதிகாரிகள் மக்கள் பணியாளர்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அரசு பணி மரண தண்டனைக்கு போல அதுவும் ஒரு ஆயுள் தண்டனை. ஏனென்றால் ஊழலும் லஞ்சமும் கொலையும் செய்யும். பல சந்தர்ப்பங்களில் பார்த்துக்கலாம், ஊழலும் லஞ்சமும் கொலையும் செய்கிறார்கள். எனவே அவரையும் என்ற எண்ணத்தில்தான் இந்த 3 தளங்களிலே இந்த ஒரு பட்டிமன்றம் முழுக்க முழுக்க மாணவரை இணைத்தனம் செய்யப்பட்டோம். பல பொருள்களை நடந்து இந்த 9 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே பேச அழைத்திருக்கின்றோம். முக்கிய தளபதிகளில் ஒருவர் ராதாகிருஷ்ணன், அதாவது முன்பு அந்த இயக்கத்தை கொண்டு செல்கின்ற அந்த ஒரு 10 பேரிலே ராதாகிருஷ்ணன் முக்கியமானவர். அவர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்பினோம். அந்த மாதிரி ஒருவர் எங்களுடைய வர வேண்டும் என்று. அதுக்கு ஒரு காரணம், அவர்கள் துணிச்சலாக தைரியமாக எந்த நிபுணர் போடுறேன், அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றவங்க கை நீட்டலாம், மைக் கொடுக்கப்படும், நீங்க பதில் சொல்லலாம். ஊழல் என்றால் என்ன? திருட்டினா நம்மளுக்கு தெரியும், அடிக்கடினா தெரியும், குத்து வெட்டுனா தெரியும். ஊழல் அப்படின்னா என்ன? கை நீட்டுங்க. பதில் சொல்றவங்க கை நீட்டுங்க. ஊழல் என்றால் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க கை நீட்டுங்க. சொல்லுமா. குட் மார்னிங். என் பேர் தேவநித்யா சார். தேவநித்யா. என் பேர் தேவநித்யா சார். ஊழல் அப்படிங்கிறது அரசு பணியில் இருக்க அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பதவியையும் அதிகாரத்தையும் தன்னோட நலனுக்காக தவறாக பயன்படுத்திக் கொள்கிறது. அற்புதமான பதில். ஊழல் அப்படிங்கிறது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சின்ன வாட்டர் பிராண்ட் பியூன்லேருந்து ஆரம்பிச்சு எடாத டிபார்ட்மெண்ட் வரைக்கும் அத்தனை பேர் அரசு ஊழியர்கள். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சட்ட விதிமுறைகளின்படி உள்ளன. அந்த கடமைகளை செய்வதற்கோ அல்லது செய்து தீர வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஒதுக்குவதற்கோ காசு அல்லது காசை போல வேற பரிசுகள் வாங்கிட்டால் அதுக்கு பேரு ஊழல். பாப்பா அழகா சொல்லிடுது, பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த ஊழல் அப்படிங்கிறது அது என்ன பெரிய குற்றமா பாவமா? யாராவது பதில் சொல்ல முடியுங்களா? பெரியவங்க சரி சார் சொல்லுங்க. மிகப்பெரிய குற்றம் ஊழல் பண்றவன இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு வைக்கக்கூடிய ஒரு நபர். அவன் வந்து தேச பிரச்சனை தேசத்தை நாடு நடத்தப்பட வேண்டும் என்றால் ஊழல் தேசத்தில் ரொம்ப மிகப்பெரிய அபாயத்தை இந்த தேசத்துக்கு போகிறது. ஆகவே கடுமையான நடவடிக்கை அவசியம் என்பதை வலியுறுத்துகிறோம். வெரி குட். அற்புதமான பதில். பதில் சொன்னது ஐயா சேது.
திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. பொன்னிலிங்கம் ஐயான்னு நாங்கள்லாம் பற்றோடும் பாசத்தோடும் பரிவோடும் பழகிட்டு இருந்த மாபெரும் தலைவர் அவருடைய திருக்குமாரன் சேர்ந்து அவர் அழகாக பதில் சொல்றாரு. குற்றம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கிரிமினல், சாரி ஊழல் என்பது மாபெரும் கிரிமினல் குற்றம். அதாவது இறந்தவரை எதுக்காக திருடுறான்? அவன் சோத்துக்கு இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, குழந்தை குட்டி இல்லை, நோய்வாய்ப்பட்டான், வேற வழி இல்லை, அதுக்காக திருடுறான். கொள்ளையடிக்கிறவன் அதுக்கு மேல இருந்து போய் இப்படி எல்லா குற்றங்களுமே ஒரு அத்தியாவசியத்தின் அடிப்படையில் நடக்கின்றன. ஆனால் ஊழல் என்னும் குற்றம், ஊழல் செய்து லஞ்சம் சம்பாதிக்கிறவன் சோத்துக்கு இல்லாம சம்பாதிக்கிறேன்ல, குடும்பத்தை காப்பாற்ற முடியாமையா? முழுக்க முழுக்க அவன் கண்ணா ஊழல் இருந்தா இருந்து போட்டு அதுக்காக போய் ஏன் பெருசா கஷ்டப்பட்டுருக்கிறோம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தவசெல்வி. கரப்ஷனால மெயினா வந்து என்ன ஏற்படுதுன்னா எக்கனாமிக் க்ரோத்ல வந்து டிக்ரீஸ் ஆகுது ரொம்ப. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலா இன்ஈக்வாலிட்டி இருக்கு ஜாஸ்தியா. வெரி குட். அதாவது ஊழல் என்னென்னமோ சொல்றோம், அத்தனையே செய்யறதுக்கு இதை அடிவகுக்கிறோம் ஊழல். அப்படி பண்ணிட்டா சமுதாயத்தில் சகலமும் சர்வநாசமாயிடும் ஊழல்னால. இப்ப ஆயிட்டு இருக்கு, கண் முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கோடி கனிம வளங்கள் கொள்ள போயிட்டு இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எதற்கு கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு பெருமையா அந்த காலத்தில் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து அந்த வளங்கள் எல்லாம் வந்து டோட்டல் கொள்ளையடிக்கப்படுகிற இரவு பகலா எடுத்துக்கலாங்க. அது ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் டெவலப் ஆகிருக்கா அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்குங்களா? ஊழல் நாளுக்கு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தன்னுடைய சார்புல உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி கவனிக்காத ஒரு விஷயத்தை கூட சுப்ரீம் கோர்ட்ல நம்ம கவனத்துக்கு கொண்டு போய் அந்த வழக்கு பதிவு பண்ணுறது தப்பு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தான் பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருந்தாக்கா அதைய திருப்பி கொடுத்தா விட முடியாதுன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் மீண்டும் விசாரிக்கிறதுக்காக சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி விசாரணை நடந்துருக்குது. இந்த சூழ்நிலையில தலைவர் அப்படி சொன்னாங்க, லஞ்சம் வாங்குறது குற்றம், கொடுக்கறது குற்றம். அதே தலையாக பணியாக எடுத்துட்டு 2000 பேர்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க சாட்சிகளாக தான் விசாரிக்கணும்னு சொல்லி சட்டத்தில் இருக்கிறது ஒரு சில பேர் சொல்றாங்க. இல்ல அவங்க குற்றவாளியா கொண்டு வந்து அவங்களையும் விசாரிச்சு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு இப்போ அரசாங்கம் இஎல்ஏசி டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்படி இஎல்ஏசி எடுக்கிறது மறுபடியும் மீண்டும் முதலே வந்து இஎல்ஏசி வந்து அவங்க நீத்து போக வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த துறை இப்போ உச்ச நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு கூட அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. இதுல 2 கருத்துல எது சரிங்கிறத சட்ட அறிஞர், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் நீங்க வந்து பணம் கொடுத்தாதான் நான் இந்த காரியத்தை செய்யறது ஒரு அதிகாரி கேட்டா உடனே அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, 5000 ரூபாய் கேட்டாரு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்பவே 161 IPC தான் நான் 161 IPC தான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றேன். கேஸ்
பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றது என்ன சார்? ஓகே, நீங்க பணம் கொடுக்காததுக்கு முன்னே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்புறம் தான் இந்த பைக்கிங் எல்லாம் செய்யறது, இந்த நம்பர் நோட் பண்றது, இந்த ஃபினான்ஷியல் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி சக்சஸ் ஆனால் கேஸ். அவர் போய் பணம் கொடுத்து அவர் கையில வாங்கி அதெல்லாம் வெறிக்கூடாது. ஏன்னா ஒரு லஞ்சம் எடுக்கிறாங்க, ஆபீசர் இருக்கிறாங்க, அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால லஞ்சம் இல்லை. இப்போ அதே ஆள் கொடுத்து போட்டு பின்னால அந்த வாங்குற ஆபீசர் இப்ப நம்ம ஒரு மந்திரி ஒரு லஞ்சத்தை வாங்கி ஒரு கமிஷன் ஆகிற டைம்ல குருத்திகள்லாம் போய் பணத்தை கட்டி அது போய் படாத மந்திரி போட வந்திருக்காரு. இப்ப அவருக்கு கூட இந்த மறுபடியும் பிரச்சனை வரலாம். அதனால லஞ்ச ஒழிப்புல வந்து பாதிக்கப்பட்ட நபர் கேஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் போலீஸுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா ஒரு பணத்தை கொடுத்து அப்பவே காடி விசாரிக்கிறது போட்டு போலீஸ் இழுக்கடிக்கிறான்னு சொல்லி போட்டு கடைசியில அவருக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அந்த லஞ்ச வாங்கின ஆபீசர் ₹1 வாங்கினா ₹5 கொடுத்துட்டு ஒரு சத்தியம் வாங்கிட்டு கோர்ட்ல அவருக்கு கொஞ்சம் கடன் கொடுத்ததுங்க நீ கொண்டாந்து கொடுத்தாரு. அதுதான் அந்த பணத்தை நான் நிச்சயமா லஞ்சம். இது வந்து இந்தியன் பேனல் கோட் சட்டம் எல்லாம் ஒன்றும் சரியில்லை, லஞ்ச ஒழிப்பு சட்டம் ஒன்றும் இல்லை. நம்ம அரேபியன் ஜட்ஜிஸ் முன்ன கையை வச்சாங்க. அன்னைக்கு கூட ஒரு போக்சோ சட்டத்துல பாகிஸ்தானி போய் அரேபியன் ஜட்ஜில ஒரு பேரை ரேப் பண்ணிட்டாங்க, மழை ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. 7 பேருக்கு தலை வெட்டுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன், பார்க்கலன்னு சொல்லிட்டு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் அனுப்புறேன். யாராச்சும் 7 பேருக்கு நிறுத்தி தலை வெட்டுறாங்க, சுட்டா போதும். அந்த பனிஷ்மெண்ட் மாட்டாங்க. ஜஸ்டிஸ் ஹரீஸ் ஜஸ்டிஸ் வரி ஒரு வாக்குவார். அதுக்காக ஜஸ்டிஸ் டிலே ஜஸ்டிஸ் டிலே. நீங்க டிலே பண்ண மாட்டாங்க, டிலே பண்ண மாட்டாங்க. ஏதோ பத்திரிகை பார்த்தா மலையாளத்தில் ஒரு லேடி 2009 கற்பழிச்சான்னு சொல்றாங்க, இப்ப எப்படியாவது போடுறாங்க. இது என்ன மாதிரி இதை விட என்ன லேடி கொடுத்துருக்குது. அப்ப 2000 எல்லாம் வந்து பொய் கேஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு மேல கஞ்சா கேஸ் போட்டாங்க. ஒரு ஜஸ்டிஸ் அவருடைய ஓன் அக்கா மகன் போட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி போட்டாங்க. இன்னொரு வளர்ப்பு மகன் அவரே கஞ்சாவை வச்சிருந்தாரு, அவர் மேலே போட்டாங்க. இன்னொரு முடியல. சட்டம் கடுமையா என்ன பண்றது, நடைமுறைப்படுத்துவீங்க கடுமையா இருக்கணும். அதுக்கு அவன் கை சொந்தமா இருக்க வேண்டும். அவனும் ஊழல் பேர்கள் அவங்க கிடக்கிற எனக்கு ஒரு கல் போடு அப்படின்னு சொல்லுவாங்க, பழமொழி அந்த மாதிரி. அதனால நீங்க பிஎன்டேசியும் நம்ப வேண்டாம், ஒருத்தரையும் நம்ப வேண்டாம். உங்க மனசை சுத்தப்படுத்துங்க. நம்ம மனசுதான் கடமை. இதுக்கு மேல யாரும் அத்தாரிட்டி இல்லை. நம்ம மனசாட்சி விரோதமா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்தால்தான் இந்த ஊழலை நிறுத்த முடியும். மந்திரி வாங்கினா மந்திரிக்கு கொடுக்கறதுக்கு தான் நிறைய பேர் ஆபீசர் சார் எனக்கு மட்டுங்களா ஆக போகுது, மந்திரி கடைசியில் ஆகும் போது அவங்க போது சொல்றாங்க. இந்த பேச்செல்லாம் எப்படி வருது? இவன் யோக்கியனா இருக்குன்னா நான் நல்லா வாங்கி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாங்குறத வாங்கி நான் வாங்க மாட்டேன். எங்க 2 கான்செப்ட் நல்ல கான்செப்ட் சொன்னேன், அவங்க வரமாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா எங்க ஆபீசர் ஏடா நீ போய் பரிசு வாங்குறதா, நான் நல்லா ஊழல்லையே தெளிச்சவன், நீ வாங்கின எனக்கு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டேங்கிட்டாங்க, வரல. ஸோ இந்த ஹானஸ்ட் ஆபீசர் பிடிக்கிறது கஷ்டம், இந்த மேடையில் இருக்கிற நேர்மையாளர்கள் பிடிக்கிறது கஷ்டம். உங்களை போல நேர்மை விரும்பையில வேலு அதுக்கு பொறுப்பேற்றுட்டாரு. ஐ வில் மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கெட் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் வந்து நீங்களா தான் திருத்த வேண்டும். மற்றெல்லாம் ஒருத்தர் சொல்ல தேவையில்லை, பேரண்ட்ஸ் சொல்ல தேவையில்லை, டீச்சர்ஸ் சொல்ல தேவையில்லை. யூ பி யுவர் செல்ஃப். நீங்க மத்தியில வந்து இது பண்ண வேண்டாம். உங்க எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்குது. எல்லாத்துக்குமே எதிர்காலம் இருக்கு. நானெல்லாம் எதிர்காலத்தை நோக்கிட்டு இருக்கிறேன். நானும் அதை பண்ண வேணும், இதை பண்ண வேணும், விவசாயத்தில் அதை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் இருக்குது, இல்லை ஒரு எய்ம் இருக்குல்ல. டில் அவர் டெத் we have got aim, we have got goal. ஸோ இது அதுவும் இப்போ நம்ம முத்து சார் சொன்ன மாதிரி எல்லா ரூலும் இருக்கு, எல்லா ரெகுலேஷனும் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல உள்ள தொய்வுனாலதான் இவ்வளவு கிரைம் அதிகமாயிட்டு அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. Now we are having a tea break. தமிழன்னையின் பாதம் பணிந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம்
நான் சொல்லுவேன். 1988 ஊழல் தடுப்பு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எத்தனை சட்டங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் ஊழலை ஒழித்து கட்ட முடியல. அந்த ஊழல் ஒழிஞ்ச பாடில்லை. ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குங்க. அந்த பட்டியல்ல 2022 வருஷத்துல இந்தியா 85வது இடத்துல இருந்திருக்கு. 2023 வருஷத்துக்கான பட்டியல் இந்த வருஷம் சமூகம் சொல்லுது. அரசு அலுவலர்கள் சொல்றதை விட அவங்க அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு என்னென்ன குறை, மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் டான் அக்கௌண்ட்ல விழுது. அது மட்டுமா, த எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த அலவன்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பார்க்குது. தங்கத்துக்கு வீடு, போக்குவரத்து வாகனம், இப்படி எல்லாமே எல்லா வசதியுமே. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆயுள் தண்டனை. அதுக்கு முன்னாடி நான் ஊழல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஊழல் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் பதவியையும் தன்னுடைய நலனுக்காக தவறாக பயன்படுத்திக் கொள்வது ஊழல். அடுத்த ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கொடுக்கறதுனாலதான் இன்னும் ஊழல் வளருது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் கேட்கறான், நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டே இருந்தோம்னா அவன் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்ம ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவன் கேட்க மாட்டான், எதுக்கு கேள்வி கேட்காம. ஊழலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், நான் பார்த்தது. இப்போ நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மதிய உணவுகள் மட்டும் வழங்குவாங்க. அதுல முட்டை போடுவாங்க, ஒரு டெய்லியும் முட்டை கொடுப்பாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க முட்டை அவ்வளவு சாப்பிடுறது இல்லை. எண்ணெயே எடுத்துக்கோங்க, நானும் சாப்பிட்டது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியர்கள் எல்லாரும் அட்டன்ஸோட நின்றுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது எல்லாத்தையும் குறிச்சு திட்டுறாங்க, அந்த முட்டையை வாங்குங்க, நீங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு. நான் வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றேன். நீ வாங்கிதான் ஆகணும், இல்லைன்னா நான் உனக்கு அட்டனன்ஸ் தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படி பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை அப்படின்னு பார்த்தா அங்க அந்த சத்துணவு இருக்கிறவங்க மாணவர்கள் எல்லாம் நிறைய முட்டை நாம கொடுக்கணுமா, ஆயுள் தண்டனையை தீர்ப்பாக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்டதா எனக்கு இன்னொரு கேள்வி. ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் சரி, ஆனா அந்த ஆயுள் தண்டனை மட்டுமே போதுமானதான்? அவங்க செஞ்ச கொடுமைலாம் ஜாஸ்தி. இப்போ அவங்களே சொன்னாங்க, முட்டையில ஊழல் நடந்திருக்கு, அந்த பசங்களோட ஊட்டச்சத்து சம்பந்தமானது. முட்டை நீங்க வந்து சாதாரணமா நினைக்காதீங்க, முட்டையோட ஊழல்லாம் பெரிய அளவில் பேசக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய அளவிலேயே இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுடைய மாநிலங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள், அந்த நோய்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா முட்டை போன்ற ஊட்டச்சத்து பொருட்கள் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஊழல் பெருசா பேசப்படணும், அதுக்கு ஆயுதான மட்டுமே போதுமா அப்படின்றது என்னோட கேள்வி. அடுத்து வரவங்க வருவாங்களா? எங்கள் பாரத நாடு. ஆனா இன்னைக்கு நம்ம நாடு லஞ்சமும் ஊழலும் நிறைஞ்ச நாடா மாறி போச்சு. அந்த லஞ்சமும் ஊழலும் ஒரு தனி மனுஷன்ல இருந்து நாடு வரைக்கும் எல்லாத்தோட வளர்ச்சியும் தடை பண்ணுது அப்படின்னா யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? ஆமா, முன்னாடி எல்லாம் கடமையை செய்யறதுக்கு தான் லஞ்சம் வாங்கினாங்க, கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு உயர் அதிகாரி தொடங்கி சாதாரண இந்த அலுவலகத்தில் இருக்க கடையினுடைய ஊழியர் வரைக்கும் எல்லாமே லஞ்சம். அந்த லஞ்சம் வாங்குறது அவங்களோட வாழ்க்கையோட ஒரு வழக்கமாவே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கணும்னா கூட பிறந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுல இருந்து இறந்தவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் லஞ்சம். எதுக்கு லஞ்சம் இல்லாம நம்மளால ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியுமா? அப்படி வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடும். அதுக்குள்ள அவர் இறந்த தேதியே மறந்து போயிடும். ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரு, கலைமகள் கடை வீதியில் என்று. மருத்துவ படிப்புக்கு மட்டும் நீட் இல்ல, எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னாலும் எதையாவது நீட்டித்தான் ஆகணும், அப்பதான் நமக்கு இந்த துறை கிடைக்கும். ஒருத்தவங்க தானா? அப்ப அவங்க கடைக்கு போகும்போது கொடுத்துருக்காங்க, நீங்க கடைக்கு போகும்போது கொடுக்கல. அது இங்கே வந்து பொதுவா வாங்கி கட்டுறது எல்லாருக்கும் பொதுவாதானே சார் கருத்து. இது மட்டுமா? வீட்டுல ஏன் நம்மளாம் கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற ஆளுங்க வீட்டுல லஞ்சம் கொடுக்க மாட்டோமா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஏன் இருந்த வளத்தை எல்லாம் தான் வெள்ளக்காரங்கிட்ட காசு கொடுத்து வித்துட்டோமே, அப்புறம் என்ன வளம் இருக்கும்? இருந்த வளத்தை எல்லாம் வித்துட்டு இப்ப நம்ம வெளிநாட்டுல கையேந்திட்டு இருக்கோம். முதல்ல அதைய சிந்திச்சு செயல்பட்டோம்னாலே கண்டிப்பா நம்ம நாடு எப்பவோ வல்லரசாயிருக்கும். 2020 வல்லரசாகும் எதிர்பார்த்த நாடு இன்னும் நிறைய குழந்தைங்க வாந்தையும் மயக்கமும் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்களால நிறைய பேர் இன்னும் மீளவே முடியல.
பேச போற தலைப்பு அதானே, ஊழல் தான். முதல் முக்கிய காரணம் ஊழல். இதற்கு காரணமானவர்களும் ஊழல்வாதிகள் தான். இப்ப நியூஸை போட்டா ஊழல், நியூஸ் பேப்பர் பார்த்தா ஊழல், எங்க இருந்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். ஊழல்ங்கிறது முதல்ல என்ன? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஊழல்ங்கிறது அரசு அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கும் தன்னுடைய கடமையை லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அதுதான் நம்ம ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வாங்குறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள இப்போ போகணும்னா அங்கே இருக்க பியூன்ல இருந்து மேலே ஹையர் சீட்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல் வரைக்கும் அவங்களோட போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வெட்டிட்டு தானங்க இருக்கோம். அதை நம்ம இங்கே யாராவது மறுக்க முடியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னோட கடைசி காலத்துல வெறும் 120 ரூபாயும் 4 சட்டை மட்டும்தான் வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள் இருந்த அந்த நாட்டுல சாதாரண பொட்டி கடை வச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 177 1988 அன்னைக்கு 100 ரூபா வந்து இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு மாத சேலரி, சில பேருக்கு 2-3 மாத சேலரி தான் 100 ரூபா ஃபைன் டிவைஸ். ஓகே, ஆனால் கடுமையான தண்டனைகள் ஆனால என்ன ஆயிடுச்சுன்னா முக்கு சில போலீஸ்காரங்க நிறைய பேர் 100 ரூபா வாங்கிட்டோம்னா நீங்க பேசிக் ஃபைன் 500 ரூபா, அதனால 200 ரூபா ஜிபேல அனுப்பிச்சு அப்படின்றத விட இன்க்ரீஸ் ஆகிருக்க சென்னையில் பரவாயில்ல சில இடத்துல பார்க்குறோம். நிறைய போலீஸ்காரங்க எல்லா ஆளும் பார்த்து விடுறவங்களையும் பார்க்கணும். ஆனால் இருக்கோ இல்லையோ நீ பையன் கட்டிட்டு மாசம் வந்து இந்த டாக்டர் சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாருங்க, கடுமையான தண்டனைகள் அப்படின்னு எந்த உச்சபட்ச இடத்துல உள்ளவங்க தண்டிச்சு பார்க்க முடியும். இந்த கடுமையான தண்டனை யார் வாங்கப்பட்டிருக்கு? கடைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களையும் எண்ணெய் தான் பொருளாதார ரீதி. முதல்ல யாருக்கு தண்டனை கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும், நம்ம தான் பாதிக்கும். அப்போ உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது மட்டும்தான் சரியான ரிசல்ட் நோக்கினாங்க. கடுமையான தண்டனைகள் கரப்ஷனை குறைக்குமானா கரப்ஷனை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு அச்சம் நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்க்கும். அதே போல வரி பற்றி முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. கிளிப்பு, பேன்ஷன் எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறவங்க வேற யாரும் இல்லை, நீங்க தான், நம்ம தான். இந்த நாட்டினுடைய வரியில மறைமுக வரிகள் நிறைய. அதனால டாக்ஸ் கட்டுறவங்க வேற எங்கேயோ வாங்கல. ஒரு பொருள் வாங்குறீங்கல்ல, ஒரு பேனா வாங்குறீங்கல்ல, இதுல லோக்கல் டாக்ஸ் இருக்கு, உற்பத்தி வரி இருக்கு, விற்பனை வரி இருக்கு. இதுதான் நாட்டுக்கு போது இந்த நாடு நமக்கு அந்த திட்டங்களை போகுது. இல்லாத நான் டைம் கிளம்பணும், என் வேலையை போய் செய்யணும். நான் வேலைக்கு போறத அந்த முதல் 3 மணி நேரம் நான் இந்த நாட்டுக்கு தான் வேலை செய்வேன். அதுக்கு அடுத்த 4 மணி நேரம் என் வீட்டுக்கு சோறா வருது. வேலை செய்யக்கூடிய எல்லாருமே முதல் 3 மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய வருமானம், இந்த வேலையில் வரக்கூடிய வருமானம் நாட்டுக்கு தான் போகுது. 1/3 30 வருஷம் நீங்க வேலை செய்யறீங்கன்னா 10 வருஷம் நீங்க உழைச்சது இந்த நாட்டுக்கு வரியா கொடுத்துருப்பீங்க. அதுதான் நானே உருவாயிருக்கு. அதனால வேற யாரும் இல்லை, நீங்க நான் கேள்வி கேட்கறதா ரொம்ப முக்கியம். அப்படி கேள்வி கேட்காததுனால உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாம போயிடுச்சு. கேட்டாங்க செப்பல் சார் அடிச்சவங்க இவங்கெல்லாம் படிச்சவங்க எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிதாங்க, ஐஏஎஸ் அதிகாரிதாங்க. தோஸ் ஹூ ஆர் கரப்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு செப்பல் சார். இன்னைக்கு இந்த அவை கேட்குது, அதுல வரி வேலை எழுதியிருக்காங்க. They are criminals. They should be treated by criminals. அதான் ட்ரீட் பண்ணணும். அந்த கிரிமினல்ஸ் எப்படி தண்டனை கொடுக்க போறோம்? அதான் இந்த அரங்கம் மிகப்பெரிய கேள்வியா வச்சு ஆயுள் தண்டனை கொடுத்துருவோம். லைஃப் லாங் வேலை உடனடி நீக்கம் கொடுக்குறோம், இல்ல தூக்கு தண்டனை கொடுக்குறோம். இந்த 3 தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்த பட்டிமன்றமும் தீர்ப்போடு முடிஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பட்டிமன்றம் தீர்ப்போடு முடிவது அல்ல. காரணம் என்ன? We are believing God's mission.
இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் நம்புகிறோம், அந்த இறையாண்மை சட்டத்தை நாம் நம்புகிறோம். அந்த சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதான் செய்யணும். ஆனா இந்த அவை நம்ம மிகப்பெரிய கேள்விகளுக்கு எதிராக மிகப்பெரிய அவை கூட இருக்கு. நீங்க எல்லாம் இதே பார்த்து திரும்பி இருக்காதீங்க. சொன்னாங்க வீடு கட்டிருக்கீங்களா, எவ்வளவு பெரிய பார்ப்போம் நினைக்கிறீங்க? நாங்க கேட்க வரோம். ரோடு போட்டு இருக்கீங்களா, எவ்வளவு கிட்ட ஏமாந்து போட்டு இருக்க போறீங்க? நாங்க கேட்போம். லைப்ரரியில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணல, பள்ளிக்கூடம் சரியா கட்டல, எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கல, இவ்வளவு கேள்விகளை அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஊழல்வாதிகள்னா எச்சரிக்கையோடு கண்டிப்பா எச்சரிக்கிறாங்க. ஜனநாயக ரீதியான எச்சரிக்கை. கண்டிப்பாக உங்க ஊழல்ல விபத்திலே கிழிச்சது ஜனநாயக ரீதி. உங்களுக்கு தண்டனை வழங்குற நீதிமன்றம் வேணா வழங்கட்டும். ஆனா நீங்க ஒவ்வொரு கலெக்டர் அபிஷியலும் அவங்க முகம் தெரியல, அதோட பெரிய மாறுதல் என்ன வேணும்? இன்னைக்கு ஒரு கலெக்டர் அபிஷியல் சொன்னாங்க, வேற ஏதாவது சொல்ல முடியாது, நான் எடுக்கக்கூடிய அவை மாற்று குறித்து சென்னை மட்டுமே இல்லை, மற்ற மாநகராட்சி உயர்ந்த அதிகாரியா இருக்கிறார். அவர் போட்ட ரோடுல, அவர் இருந்த காலகட்டத்தில் போட்ட ரோடுல ஒரு கரப்ஷன். ஆத்து மண்ணு போட்டாங்கன்னு சொல்லி பில்லு போட்டது என்ன? எம்சாட். அந்த ஆதாரம் எப்படி அழியும்? ஆதாரம் எப்படி அழியும்? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சார், தண்டனை கண்டிப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே அரசு ஊழியர்கள் தான். அவங்க தான் ஒரு கல்லூரியை போய் பார்த்து நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை உறுதி செஞ்சவங்க, தரத்தை உறுதி செஞ்சவங்க. யார் காம்ப்ரமைஸ் ஆனாங்க? ஒரு வைஸ் சான்சலர் இருந்தாரு, அவங்க யார் காம்ப்ரமைஸ் ஆனாங்க? பார்க்கறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு, அவர் யார் காம்ப்ரமைஸ் ஆனாரு? பாடுபட்டு கிடக்கிறது நம்ம பசங்களோட, நம்மளுடைய இளம் தலைமுறையோட கல்வி. இதை கேள்விக்குறியானவங்க எப்படி விடுவோம்? ஆதாரம் இருக்கு, எவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? கேபி கரப்ஷன் நடந்திருக்கு, பேட்டரி இருக்கா இல்லையா? இருந்தா உரிய இடத்துல நின்றுணும். நீங்க அந்த மனசு உயிரோட இருந்திருப்பாங்க, ஒரு இட்லி கடை நடந்திருப்பார், ஒரு குடும்பத்தை காப்பாத்திருப்பார். இன்னொரு பக்கம் கல்வாரி 1-2 உயிரானதுன்னா ஒரு 5-6 பேர் இதே போல நம்ம காலையில இங்க வந்தது, நீங்க கிளம்புறீங்கல்ல, வீட்டிலே கிளம்பி வந்தீங்களா, அந்த நேரத்துல எல்லா தொலைக்காட்சிகளையும் போகுது. 2022 மே மாதத்துல ஒரு 5-6 பேர் பெரிய பெரிய பாறைகள் உழுந்து கிடக்கு. எத்தனை பேர் கிடக்குறாங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் உயிரோட இருக்காங்கன்னு தெரியல. பெரிய கல்குவாரி சரிஞ்சிருக்கு நெல்லையில. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மெத்த படித்த அரசியல்வாதிகளும் வந்தாங்க, மெத்த படித்த எலெக்டட் அபிஷியல்ஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு, நியூஸ் ஆச்சு. நம்மகிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் இதுதான். முக்கியமான விஷயம் யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு 20 செகண்ட் லைஃப் இருக்கு, அதை பார்ப்போன்றது தான். இதே மறதி தான் ஒரு வாரம் 10 நாளுக்கு பிறகு அது நியூஸ்ல வெளில போயிடுச்சு. கலெக்டர் வந்தாரு, இந்த மாநிலம் உடம்புல எல்லாம் போகணும், முன்னாள் ஒரு பொருள் முன்னாள் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா யார் பார்ப்போம்? முன்னாள் ஒரு பார்ப்போம், பின்னால 4வது ஓடி வர அவன் கேட்க மாட்டியா, 3வது ஓடி வர அவன் கேட்க மாட்டியா, 20வது ஓடி வர அவன் கேட்காரு. 4 அங்க வச்சு 25வது வச்சு முன்னாள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள் பொதுவாக சொல்லுவாங்க, நாங்க இப்படி மாற்றோம் அப்படி மாற்றோம். இந்த வருஷம் ஊழல் வச்சு தண்டனை வந்ததில்ல. அந்த 30 அரசாங்கம் இருக்கக்கூடிய அது எந்த ஆட்சியும் வெகு சில மனிதர்களுக்கு ஈஸியாக தண்டனை கிடைச்சது. அதிகாரம் மட்டும் ஒரே தண்டனை கிடைக்க மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? நாம என்ன நினைக்கிறோம்? இந்தியன் தாத்தா தான் வேணும். நமக்கு ஒரு கேள்வி, கருத்து முன்னால ஒரு கேள்வி, இது எவ்வளவு பேருக்கு விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், அப்படியே ரஜினி, கமல்,
ஏதோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும்ல. இந்த திரையில ஊடக ஒழிச்ச ஹீரோஸை நீங்க பார்த்துருக்கீங்க. நிறைய யார் ஊடக ஒழிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹீரோவுக்கு யார் தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் தான். எந்த ஹீரோவும் நம்பவே நம்பாது. நாம் உண்மையாகவே நம்மளுடைய உலகப்பூர்வமாக உள்ளபடியே நான் நம்புறது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான். பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஏன்னா இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இறையாண்மை நிச்சயமாக தள்ளித்தான் போட முடியும். கொஞ்சம் தள்ளித்தான் போட முடியும். ஒருபோதும் நீதியை மாற்றி எழுத முடியாது. தீர்ப்புகளை தள்ளி போடணும். நீதியை மாற்றவே முடியாது. அதை நம்ம உறுதியாக நம்புறோம். அதேதான் இந்த அமைப்பும் பொருத்தமானதாக இருக்கிறத நான் நம்புறேன். இந்த நிகழ்வில் கலந்துள்ள அத்துணை சகோதரிகள், அத்துணை பெரியவர்கள் மனமார்ந்த மகிழ்ச்சி. நன்றி. நிறைய மேடைகள் ஏற்படுத்தும். யாழினி நிர்மலா பலேஸ்வரன். முன்னால சென்டர் வாங்க. ஓகேவா? ஓகே சார். வாழ்த்துக்கள்மா. நிறைய மேடைகள் ஏறணும். நிறைய ஆமினா நிர்மலா பலேஸ்வரன். வாழ்த்துக்கள். நிறைய வெற்றிகள். ஜெயசெல்வி நிர்மலா பலேஸ்வரன். வாழ்த்துக்கள்மா. நிறைய கௌரி பிஎஸ்ஆர் கிருஷ்ணமால் பலேஸ்வரன். வாழ்த்துக்கள்மா. சிறப்பாக இருந்தது உரை. மதுமிதா பிஎஸ்டி காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ். வேறு இலக்கியா பிஎஸ்டி காலேஜ். அபிநயா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். सुरक्षा पीएचडी कॉलेज ऑफ आर्ट्स. सस्तिका पीएचडी कॉलेज ऑफ आर्ट्स. चित्रप्रिया आरती कृष्ण भगवान. சார் ஓகே மேடம். வாழ்த்துக்கள்மா. சேர்ந்து சார் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது சார். ஓகே சார். செயற்பொறியாளர் மின்சாரத்துறை, சேலம், பொதுப்பணித்துறை. வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர். சார் இங்கே பாருங்க. சார் ஃபோன் அடிக்கிறதா அது? ப்ளீஸ் மேம் 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 மேம்
அப்போ நீ கொஞ்சம் தள்ளித்தாங்க. துறை சொல்லுங்க சார். தோட்டக்கலை உதவி இயக்குனர் இன்னொரு பிளாக் ஓவர். சார் இங்க சார் சொன்னது வேற இன்ஸ்பிரேஷன் வரணும் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்து. சார் இங்க பாருங்க, சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. நெக்ஸ்ட். ஒரு சில வார்த்தைகள் பேச விடுகின்றேன். ஏனென்றால் மாணவர்கள் மத்தியில் இதுபோல் நின்று நீண்ட காலம் ஆகிவிட்டது. மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்காக சில வார்த்தைகள். நிகழ்ச்சியில் மேடையில் பட்டிமன்றங்கள்ல நடந்தது, தண்டனைகள் பற்றிலாம் விவாதம் நடந்தது. அது நடுவர் தீர்ப்பு தண்டனைனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு தான் வர முடிந்தது. ஏன்னா தண்டனை யாருக்கு கிடைக்கிறது? ஊழல் 100 பேர் செஞ்சாங்கன்னா அதுல 1/2% கூட கோர்ட்டுக்கு வர்றதில்லை, பிடிபடுறதில்லை. இந்த 1/2% தண்டனை பெற்று இதுல ஓரளவு ஒரு பயம் ஏற்படும்போது பலர் தப்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு பயத்தை விட தப்பிச்சு போன ஒரு தைரியம் தான் இந்த சொசைட்டிக்கு நம்ம தப்பிச்சிட்டமே அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தண்டனை ஓரளவுக்கு பயன்படுத்துறது தான். இதுல அரசு ஊழியர்களை பற்றி அதிகம் பேசணும், எல்லாருமே பேசினாங்க. ஏன் அரசியல்வாதிகளை பற்றி அதிகம் பேசணும்னு வியப்பாக ஊழல் அதிகாரிகளுக்கு ஊக்கம் கொடுப்பது அவர்கள் தான், ஊழல் அதிகாரிகளை தூண்டி விடுவதும் அவர்கள் தான், ஊழல் அதிகாரியிடம் பங்கு பெறுவதும் அவர்கள் தான். அவர்கள் சரியா இருந்தால் ஊழல் நடக்காது என்பது எனது நம்பிக்கை. அவர்களை சரியான, ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு இந்த நாட்டை ஆடுறதுக்கு வர்றாங்க. சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது கடமை. ஓட்டுக்கு காசு வாங்குறது ஊழல் இல்லையா? ஒட்டுமொத்த சமுதாயமே இதில் ஈடுபட்டு இருக்கு. ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு ஊழல் தெரியாமலே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு அது கொடுக்க வேண்டிய கடமை, நமக்கு கிடைக்கிற லாபம். அவங்க என்ன செய்றாங்க? அந்த ஓட்டை விற்கிறாங்க, காசுக்கு விற்கிறாங்க. காசுக்கு ஒரு விஷயத்த, மானத்தை விற்கிறாங்க, இந்த நாட்டை விற்கிறாங்க. இதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? யாருக்கு அந்த காசை வாங்கிட்டு யார் ஓட்டு போடுறோம்? ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடுறோம். அப்படின்னா நாட்டை தான் விற்கிறோம். அதனால ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி வாக்குரிமை. வாக்குரிமை வச்சுதான் அந்த நாட்டில் ஊழல் ஒழிக்க முடியும். வாக்குரிமை வச்சுதான் அந்த நாட்டில் ஊழலற்ற அரசியலை உருவாக்க முடியும். உங்க கையில வாக்குரிமை வந்துருச்சு. தலைவர் செயலாளர் சொன்னாங்க, எங்களால் உடனே செய்ய தொடங்கிய குழந்தைகள் அபூர்வா சீனி சாப்பின் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.